ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா வெந்தயக்கீரை செய்ய போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உடஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு பாருங்கள் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், வெந்தயக்கீரை நான் அலசி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்லேயே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம அலசிட்டு தாங்க கட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அது சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துருக்கேன். கடுகு போட்டுட்டு பாருங்கள், அது கொஞ்சம் சூடான பிறகு போட்டேங்க. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா உடஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேங்க. இது நல்லா நம்ம விதக்கிக்கலாங்க. இது விதங்கின உடனே நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இது விதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. எனக்கு தேவைக்கேற்ப அளவு நான் போட்டுக்கிறேங்க. இதிலையே பாருங்கள், நல்லா இது விதங்கின உடனே நம்ம கீரை வந்து இதாக கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டும் போட்டிருக்கேங்க, வெங்காயத்தை கூடவே முதல்ல போட்டுட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இப்போ இதாக கூட சேர்த்துக்கினேங்க. வெங்காய தக்காளியாக கூட நல்லா இதை நம்ம விதக்கிக்கலாங்க. தண்ணி பாருங்கள் இதில் ஏற்கனவே இருக்குது. அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றுனா உங்களோட இது தாங்க, விருப்பந்தாங்க. ஏன்னாக்கா நான் இதில் தண்ணி ஊற்றலை. இது தண்ணி நம்ம வந்து இருக்கிறதுல கீரையிலே வருங்க, அதனால நான் தண்ணி ஊற்றலைங்க. பாருங்கள், இதில் இது வேகட்டும். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடுச்சு. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து வச்சுருந்தேங்க. அது வறுத்துட்ட பிறகு நான் இதாக கூட உடஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள், எவ்வளோ தூளாக இருக்குது. இதை தான் நம்ம இதாக கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களோட விருப்பங்க, நீங்கள் பருப்பு கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியை கூட சாப்பிட்லாம், சாதத்தை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.